நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் ஃப்ரீடம் சேல்ல வந்து ஒரு PS5 வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம்னே சொல்லலாம். ஏன்னா, அப்பலாம் வந்து ஒரு ரூ. 5 ரூ. 10 குடுத்து தான் ஆடியிருப்போம். PS2 அந்த மாரி தான் விளையாடியிருக்கேன். ஸோ ஒண்ணு கூட இதுவரையும் ஒரு கன்சோல் கூட வாங்கினதில்ல கேமிங்க்குன்னு தனியா. அந்த அம்மா லேப்டாப்ல தான் வந்து விளையாடியிருக்கேன். ஸோ ஆனா இப்போ வந்து ஒரு PS5 வந்து பர்த்டே அன்னைக்கு வாங்கியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணுற ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த PS5 வந்து ஸ்லிம் தான் வாங்கியிருந்தேன். அதுலயும் டிஸ்க் எடிஷனு. ஏன்னா ஏன் டிஸ்க் எடிஷன்னா, நீங்க வந்து இந்த PS4ஓட அந்த சீரிஸ்லாம் கூட போட்டுக்கலாம். அதுவும் இல்லாம இந்த யூஸ்டு சீரிஸு, லோ காஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே வந்து டிஸ்க் இருக்கிறதா சூஸ் பண்ணுங்க. அப்புறம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைல்ட்ஹுட் ட்ரீமான GTA 5. ஸோ இதோட கேஸ்ட் தாங்க இது கூடயே வந்து வாங்கிட்டு இருந்தேன். ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதோட கேம் பிளேலாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல்லேயே நிறைய ஃப்ரீ கேம்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு ஹாரரா ஒரு எல்லா எல்லா கேட்டகரியிலையும் இருக்க மாரி நிறைய கேம்ஸ்லாம் வேறு குடுத்துருக்காங்க. அதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த PS5 கன்சோல் வந்து நீங்கள் நியூவாக வாங்க போகிறீங்கன்னா, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால், ஸோ எப்படி ஆஃபரில் வாங்குறது, எந்த கார்டு யூஸ் பண்ணுறது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதோட வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து 1 வீக் இல்லைனா ஒரு 1 மந்த்லேயே வந்து கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம்.